ஆனால் காஞ்சிருச்சு ஃபுல்லாக. ஆனால் நிறைய கிடக்கு. அவ்வளோ யானை இங்கே வந்து இருந்திருக்கு. பட் ஆனால் இங்கே வந்து தண்ணி இல்லை, அதனால் யானை இப்போதைக்கு வராது. இதே லொக்கேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த டைம் தண்ணி இல்லாமல் திருப்பி போகிறோம். மோட்டர் கிணத்துல தான் போய் குளிக்கணும் போல. மாங்காய் மரத்துக்கடியில் இனிதே இந்த ட்ரிப்பு வந்து நிறைவடைகிறது. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலைசை பேசுகிறேன். இன்றைக்கி நான் எங்கே போக போகிறேன்னா, என்னோடய சொந்த ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவகிரி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான், மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பக்கத்தில் கீழே தான் அமைஞ்சிருக்கு இந்த ஊர். இந்த ஊரில் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து தலையணைன்னு சொல்லுவாங்க. ஸோ சிவகிரி தலையணைக்கு தான் நாங்கள் வந்து இப்போ குளிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ செமையாக இருந்தது, தண்ணி நிறைய வந்தது, ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். இந்த டைம் எப்படி இருக்குன்னு தெரில, சரியான வெயில் தான் அடிக்குது. பார்ப்போம். தண்ணி இருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்ன நடக்குதோ பார்ப்போம். சிவகிரி ஊருக்குள்ளேருந்து இந்த தலையணைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வந்து உள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது ஃபுல்லாகவே மண் ரோடாக இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து நல்லாவே பாதி இடத்துல ரோடு போட்டாங்க. இந்த ரோடு வந்து எதுக்காக போட்டிருக்காங்கன்னா, இந்த சைடு வந்து நிறைய விவசாய நிலங்கள் இருக்குது. அது போக வந்து செங்கச்சொல்லையும் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ரோடு போட்டிருக்காங்க. கொஞ்சம் தூரம் ரோடெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டு கிட்ட போனதுமே மண் ரோடு இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அட்வென்ச்சராக தான் இருக்கும். வாங்க என்ஜாய் பண்ணுங்கள். மழை பெஞ்சு தூரல் விழுந்துட்டு இருந்துச்சு. இதில் தண்ணி வராது அந்த அளவுக்கு, ரொம்ப பெருசாக வரும். இதில் தான் நாங்கள் அன்றைக்கி இது பண்ணிட்டு நடந்தோம், வீலிங் இதிச்சு பைக்கை வச்சு. நல்ல தண்ணி போயிட்டு இருந்துச்சு. இங்கே தண்ணி வரலன்னா அங்கே வருமானம், அங்கே வராது போய் வேஸ்ட்டு. உள்ளாத்துக்கு மாதிரிக்கே அதை இப்போ வண்டியை திருப்பிடலாம் சடக்குன்னு. கடவுள் இங்கே வரைக்கும் சுள்ள வச்சுருக்கோம், அன்றைக்கி வரப்போ சுள்ளல அணைக்கட்டை கட்டி சொல்லதானா சுள்ளனே. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஏறி இறங்கினோம்னா நம்ம ஐயப்பங்கல் சபரிமலை இருக்குல்ல, ஸோ அந்த கோயிலுக்கே போயிடலாம். ஏன்னா இந்த சிவகிரிலேருந்து டைரெக்டாக அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது சபரிமலை. பட் ஆனால் போகிறதுக்கு வழியெல்லாம் கிடையாது. தண்ணியே பார்த்துருக்க மாட்டாங்க. குளிக்கலான்னு வந்தால் இங்கே பாதையை அடைச்சி போட்டிருக்காங்க. யானை வருமானு தெரில, பைக்கு ஏறுமான்னு தெரில, ஆள் நடமாட்டமே இல்லை, தோண்டி போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் வந்துட்டு பாதையெல்லாம் மாறிடுச்சு. வண்டி வந்துச்சுட்டா இங்கே உள்ள கொண்டு போக முடியாது போல். மண்ணெல்லாம் பொதுன்னு கிடக்கு, பதிஞ்சிரும். குளிப்போமானே தெரில. யானைங்க நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தண்ணி வரும்னு பார்த்தோம், கடைசியில் பார்த்தா எல்லாம் வறண்டு போயிருக்கு, தண்ணியே இல்லை. அன்னைக்கு வரும்போது தண்ணி சூப்பராக இருந்துச்சு, நல்லா குளித்தோம். இன்றைக்கி பாருங்கள் தண்ணி இருக்க இடத்துக்கு வந்தாச்சு, பட் ஆனால் தண்ணி வரல. சில நேரங்கள்லாம் வந்து சூப்பரான இடம் வந்து அமையும், டக்குன்னு வந்து குளிப்போம், எல்லாமே நடக்கும். சில நேரங்களில் எதிர்பார்த்து வரும்போது எதுவுமே நடக்காதுங்க. பாருங்கள் வறண்டுருச்சு தான். இதெல்லாம் யானையோட சாணங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஆனால் காஞ்சிருச்சு ஃபுல்லாக. ஆனால் நிறைய கிடக்கு. அவ்வளோ யானை இங்கே வந்து இருந்திருக்கு. பட் ஆனால் இங்கே வந்து தண்ணி இல்லை, அதனால் யானை இப்போதைக்கு வராது அப்படின்னு நம்புவோம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணி போயிட்டு அங்கே தண்ணி வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண அனுபவம் இருக்கோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அன்றைக்கி சும்மா யதார்த்தமாக வந்தோம், சூப்பராக தண்ணி இருந்துச்சு, இடம் நல்லா இருந்தது, ஜம்முன்னு குளிச்சாச்சு. இன்றைக்கி பாருங்கள் பிளான் பண்ணிவிட்டு வந்தோம், கடைசியில் வந்து தண்ணியே இல்லை. ஒன்றும் செய்கிறது இல்லை. அங்கே மட்டும் என்ன அப்படி அதிகமான உள்ள ஏரியா, அது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம போகிறோம், அது இருக்க இடத்துல நம்ம போகிறோம். அப்படின்னாலும் விரட்ட மாட்டேங்கல பொழுதோட எப்போயுமே. அது ஆட்களை பார்த்து பழகிருக்கும். இதெல்லாம் காட்டியானதுனால ட்ரெயின் ஆகாமல் இருக்கு போல. புதுசாக பார்க்கும்போது தான் அதுக்கு வந்து டெரராக இருக்கும். காட்டுக்கு வந்தோம், போன டைம் இதே லொக்கேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த டைம் தண்ணி இல்லாமல் திருப்பி போகிறோம்.
மோட்டர் கிணத்துல தான் போய் குளிக்கணும் போல். அடுத்து வந்து தண்ணி வந்துச்சுன்னா நாங்கள் வந்து மழை பெய்கிற டயத்தில் வந்தால் தான் இங்கே தண்ணி வரும் போல். இப்போ வெயில் அடிக்கிறதுனால தண்ணியே இல்லை, எல்லாம் வறண்டு போயிடுச்சு. நான் எங்கள் ஊர்லேருந்து நியர்லி 5 கிலோமீட்டர் தான். நாங்கள் ஒரு 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 விதம் பார்த்தா நாங்கள் லக்கி எல்லாத்தையோட. இந்த ஜேசிபி வாங்கியிருக்காப்புல பையனுக்கு ஜேசிபி எடுத்துருக்காப்புல. ஒரு ஜேசிபி விட்டு மண் அடிக்க வேண்டியதான். குற்றாலம் போயிடுவோமா எப்படி? செவேரில் தென்காசி போயிட்டு குற்றாலத்தை குளிச்சுட்டு தென்காசியில் பஸ் ஏற்றி விட்டுருவோம். ட்ரெயினே இருக்குது, அதே ட்ரெயின் அங்கே. புதிய எக்ஸ்பிரஸ் தானே, அங்கேருந்து அப்படியே வந்துருங்க. பார்டர் போட்டால் கடையில் 4 போட்டால் கட்டி கொடுத்துருவோம். வர வழியில் ஒரு இடத்துல தொட்டி இருந்துச்சு, இங்கே தண்ணி நல்லா வந்துட்டுருக்கு. தாமிரபரணி ஆற்று தண்ணி இது. இன்னக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு ஊருக்கு போக வேண்டியதான். இந்த ட்ரிப்பு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கோம்பை ஆற்றுல குளிக்க வரலான்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா தண்ணியே வரல. அப்படியே மெயின் ரோட்டில் இந்த ஃபாரஸ்ட் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தொட்டியில் தண்ணி இருந்துச்சு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு மாங்காய் மரத்துக்கு கீழே வந்தாச்சு. வந்துட்டு இங்கே அப்படியே சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். மூஞ்சி ரொம்ப கேவலமாக இருக்கே. சரி, அவ்வளோதான். இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஊருக்கு போவோம். அருமையான இடம், மாங்காய் மரத்துக்கடியில். என்னது அது? தான் பரோட்டா. ஒரு ஆம்லேட் கொடுத்தீங்கன்னா சைடிஷ் நல்லாகும். ஆம்லேட்டு குஸ்கா நம்ம ஊர் சைடாக நல்லா இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் அப்படி தான் இருக்குது. A few moments later. கடைசியாக காட்டுக்கே வந்தாச்சு. காட்டிலே வந்து இங்கே மோட்டரை போட்டு குளிக்க வேண்டியதான். அருமையான குளியலை போட்டாச்சு அழகான பம்பு செட்டில். ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது சிவேரியில் சாப்பாடு, அதாவது பரோட்டாவை குஸ்கா 2 செட்டாக வாங்கிட்டு தலையணை போயிட்டு குளித்து அங்கே போய் நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ற மாதிரி தான் பிளான் இருந்தது. பட் போன பஸ்ஸிலே அங்கேயே ஒரு மாந்தோப்பில் உட்காந்து குஸ்காவை சாப்பிட்டோம். ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, டேஸ்ட்டே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்துட்டு இங்கே பம்பு செட்டில் குளிச்சுட்டு அப்படியே பேலன்ஸ் பரோட்டா இருந்தது. ஸோ பரோட்டா எல்லாம் வச்சு போட்டு சால்னா ஊற்றி சாப்பிட்டோம். பரோட்டா ஓகே ஓரளவுக்கு சாப்பிட்றதுக்காக இருந்தது. பட் ஆனால் குஸ்கா ரொம்ப மோசங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேடான ஒரு அனுபவம் வந்து உங்களுக்கு யாருக்காவது நடந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ரொம்ப பிளான் பண்ணி ஒரு ட்ரிப்பு போயிட்டு அந்த ட்ரிப்பில் வந்து அப்படியே டோட்டலாக எதுக்காக போனோமோ அதுவே ஃபெயிலியர் ஆகி அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டு அந்த ட்ரிப்பை வந்து எண்டு பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் வந்து யாருக்கா நடந்திருக்கோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இனிதே இந்த ட்ரிப்பு வந்து நிறைவடைகிறது. பாய் 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 பாய்.